ஓம் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இந்துக்கள் அதிகமாக வழிபடக்கூடிய கடவுள்கள் நிறைய இருந்தால் கூட முக்கியமான கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது விநாயகருக்கு ரொம்ப சிறப்பு உண்டு. விநாயகர் அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா, சாதாரண மனிதர்கள் முதல் சாதனை படைத்த மனிதர்கள் வரை எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது விநாயகர் தான். இந்த விநாயகர் வழிபாடுங்கிறது பெரிய கோயில்களுக்கு தான் சென்று வழிபடணுங்கிற அவசியமே கிடையாது. ஆற்றங்கரை, குளத்தங்கரை, முட்டு சந்து, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா திரும்புகிற இடங்கள் எல்லாம் விநாயகர் ஏதோ ஒரு வகையில் நமக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே போல் விநாயகரை வழிபடுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கூட அந்த விநாயகருக்குன்னு ஒன்றும் பெரிய தனித்தன்மை அப்படிலாம் கிடையாது. அவர் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வழிபடலாம். அதே போல் அவரை இந்த மந்திரங்கள் தான் சொல்லி தான் வழிபடணும் அப்படின்லாம் கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரிந்தது போகிற வழியில் பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு போனாலே உங்களுக்கு பலன் கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம மக்களோட ஒரு முக்கியமான நம்பிக்கை. விநாயகர் அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நாயகன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நாயகன் அப்படின்னா தலைவன் அப்படின்னு சொல்லோம்ல, நாயகன் அப்படின்னா தன்னிகரற்ற தலைவன் அப்படின்னு பேர். அப்போ விநாயகர் அப்படின்னாலே ஞானத்தையும் செல்வத்தையும் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு எளிமையான கடவுள். அதாவது ஒரு சாதாரண மனிதர்கள் இப்போது சில இடங்களுக்கு போகணுன்னா மாலை போடணும், விரதம் இருக்கணும், இப்படியெல்லாம் பல்வேறு கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்கள்ல. ஆனால் விநாயகர் அப்படி இல்லை. நீங்கள் களிமண்ணால் பிடித்து வைத்தால் கூட விநாயகர் உங்களுக்கு அருள் பாலிப்பார். அருகம்புல் விநாயகர், எருக்கம் வேறு விநாயகர், இப்படி பார்த்திங்கன்னா மனிதர்களோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வடிவங்கள்லையும் விநாயகர் வந்துடுவார். ரொம்ப எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அருள் பாலிப்பார் அப்படிங்கிறத விநாயகரோட முக்கியமான சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வளர்ப்பிறையாகட்டும் தேய்ப்பிறையாகட்டும் 15 திதிகளுக்கும் பிரதமை தொடங்கி அமாவாசை அல்லது பௌர்ணமி வரை இருக்கக்கூடிய இந்த 15 திதிகளில் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஆனால் இந்த சதுர்த்தி திதிக்கு எல்லாத்த விட தாண்டின ஒரு சிறப்பு உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி தான் விநாயகர் பிறந்த ஒரு திதியாக கருதப்படுறதுனால இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது அந்த நாள் தான் வருடத்துக்கு ஒரு முறை மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. களிமண்ணில் விநாயகர் செய்து, அதாவது விநாயகருக்கு படையலே பார்த்திங்கன்னா சாதாரண மனிதர்களோட வழிபாடு தான் அந்த படையலாகவே இருக்கும். அவல், பொரி, கொண்டக்கடலை, சுண்டல், இது எல்லாத்தையும் சேர்த்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சிறப்பாக அந்த கொழுக்கட்டையும் சேர்த்து, அதே போல் விநாயகருக்கு இந்த அணிவிக்கக்கூடிய ஆடையும் பார்த்திங்கனாலே ஜவுளி கடையிலே பார்த்திங்கன்னா பிள்ளையார் துண்டுன்னே ஒரு துண்டு இருக்கும். அது ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்படி எல்லாருக்கும் எல்லா நிலையிலும் உள்ள மனிதர்களுக்கு எல்லாமே ரொம்ப நெருக்கமான அணுக்கமான கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது விநாயகர் வந்துடுவார். அதனால தான் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது உலகம் முழுக்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இப்போ விநாயகர் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குள்ள காரணங்கள்லாம் நம்ம சொல்லிகிட்டே வந்தோம் இல்லையா. விநாயகரை கும்பிட்றதுனால என்ன பலன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு யோசிப்பாங்க. சாதாரண மனிதர்கள்லேருந்து பெரிய மனிதர்கள் வரைக்கும் கூட விநாயகருக்கும் சனிக்கும் அப்படி ஒரு நெருக்கமான உறவு இருக்குது. இப்போ மனிதனாக பிறந்தால் யாராக இருந்தாலும் சனி கண்டிப்பாக பிடிச்சிடுவார் இல்லையா. சனி பிடித்ததோ சளி பிடித்ததோ இல்லை, அந்த 7.5 வருடம் பிடித்தாலும் சரி, 7.5 நாட்கள் பிடிச்சாலும் சரி, 7.5 வினாடி பிடிச்சாலும் சரி, இந்த சனியோட தாக்கத்திலேருந்து விடுபடுவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, உயிரினங்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சனி தன்னுடைய கடமையை செய்யாமல் விடமாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த சனியோட தாக்கம்ங்கிறது அவ்வளோ கடுமையாக இருக்கும்னால சனி பகவானை கண்டால் எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனால் விநாயகரை வழிபட்டால் அந்த சனி பகவானுடைய தாக்கம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது புராண காலத்துலேருந்து நமக்கு ஒரு நம்பிக்கையாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் கண்டிப்பாக சனி பகவான் அவருடைய கர்ம பார்வையை வீசி அவர் கொஞ்ச நாளாவது பிடிக்காமல் இருக்க மாட்டார்ல. ஏன்னா அவருடைய கடமை தவறாத ஒரு மனிதர் இல்லையா சனி பகவான். அப்படி விநாயகரை பிடிக்க வரும்போது என்ன பண்ணியிருக்காரு, நான் உன்னை இன்னையிலேருந்து பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் விநாயகரை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னுடைய நண்பராச்சா, என்ன நீ பிடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நண்பராக இருந்தாலும் பகைவராக இருந்தாலும் வேண்டியவர்களாக இருந்தாலும் வேண்டாதவர்களாக இருந்தால் கூட தன்னுடைய கடமையை செய்ய வேண்டியது சனியோட பொறுப்பு, அதனால் நான் உன்னை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே விநாயகர் ரொம்ப நேரம் யோசித்து என்ன சொல்லுவாராம், அப்படியா சரி உன்னோட கடமையிலேருந்து நீ விலகக்கூடாது, ஆனால் எனக்கு ஒரே ஒரு சலுகை கொடு அப்படின்னு கேட்பார். என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, என்னை இன்றைக்கி பிடிக்காத, இப்போ பிடிக்காத, நாளைக்கு என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சனி பகவான்கிட்ட சொல்கிறாரு. சரி பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நான் பிடிக்கத்தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவானும் கன்வின்ஸ் ஆகணுன்னா இவர் புத்திசாலித்தனமாக கூப்பிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லுவார். நீ நாளைக்கு மறந்துடக்கூடாது இல்லையா, அதனால் என்னுடைய முதுகில் நாளை உன்னை பிடித்து கொள்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போன்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு சனி பகவான் என்ன பண்ணிவிடுவார், விநாயகர் முதுகில் நாளை உன்னை பிடித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிடுவார். போயிட்டு மறுநாள் வருவார் இல்லையா, இன்றைக்கி ஒன்று பிடிக்க போகிறோன்னா முதுவை போய் படி, முதுவில் எழுதி வச்சுட்டு போயிருக்கே அதை போய் முதல்ல படிம்பார். சனி பகவான் விநாயகருக்கு பின்னாடி படித்தால் நாளை உன்னை பிடித்து கொள்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சுருப்பார். ஆமாம் நாளைக்கு பிடிச்சிக்கோ அப்படிம்பார். என்ன நேற்று தானே சொன்னேன், நீ என்ன எழுதி வச்சுருக்க,
நானும் வாக்கு மாறக்கூடாது, நீயும் வாக்கு மாறக்கூடாது, அதனால் நாளை வந்து பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லுவார். எப்படின்னா, அப்படி ஒரு நாளும் சனி பகவான் வந்து நாளை உன்னை பிடித்துக் கொள்கிறேன், நாளை உன்னை பிடித்துக் கொள்கிறேன்னு இப்படி மாறி மாறி போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விநாயகரோட புத்தி கூர்மைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு கதை. அப்போ விநாயகரை வழிபடுவதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு புத்தி கூர்மை ஏற்படுங்கிறதுனால இந்த கதையை உதாரணமாக சொல்கிறாங்க. அதனால தான் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் பிள்ளையார் சுழி போட்டுட்டு தொடங்குறது. அதனால் விநாயகர் வந்து நம்மளோட எல்லா வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கத்திலையும் கண்டிப்பாக விநாயகர் வந்து பங்கெடுத்துக்குவார். விநாயகரை பற்றி நிறைய சிறப்பு கதைகள் இருந்தால் கூட இன்னும் ஒரு சின்ன கதையை வந்து சொல்லிடலாம். ஏன்னா இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா எல்லாராலும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் எந்த நாட்டில் வசித்தாலும் குறிப்பாக இந்து மக்கள் ராமாயணம் மகாபாரதம் தெரிஞ்சுக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் மகாபாரதத்தை பார்த்திங்கன்னா அந்த கதை மட்டுமல்ல, அதோட ஒட்டுன கிளை கதைகள் ஒரு 100-200 கதைகள் இருக்கும். இந்த மகாபாரத கதையை வந்து முதல்ல எழுதினவர் வந்து வியாசர் அப்படிங்கிற ரிஷி அப்படின்னு தானே சொல்லுவாங்க. வியாசர் வந்து இந்த மகாபாரதத்தை எழுதணும் அப்படின்னு முடிவெடுத்த போது நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். யாரும் இடையில என்ன ஏது எதுக்குன்னு கேள்வி கேட்காம நான் சொல்கிற வேகத்துக்கு அதை எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது யாருமே எல்லாம் முயற்சி பண்ணியிருப்பாங்க, யாருமே இதுக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு கடைசியாக அவங்க தேர்ந்தெடுத்து சொன்ன ஒரு கடவுள் தான் விநாயகர். விநாயகர் வந்து தன்னுடைய கொம்பை உடைச்சி வியாசர் சொல்ல அந்த மகாபாரதத்தை எழுதியிருக்குது அப்படிங்கிறதும் புராணத்தில் வரக்கூடிய இன்னொரு ஐதீகம். அப்போ எழுத்துக்கு, நினைவு திறனுக்கு, புத்திசாலித்தனத்துக்கு எப்படி எடுத்தாலும் இந்த விநாயகர் வந்து கண்டிப்பாக நின்றுடுவார் இல்லையா? அதனால தான் விநாயகர் சதுர்த்திங்கிறது. விநாயகருங்கிறது எவ்வளவு எளிமையான கடவுள், விநாயகருங்கிறது ரொம்ப எளிமையான கடவுள். விநாயகர் சதுர்த்திங்கிறது விநாயகருடைய பிறந்த நாள். அதனால் விநாயகருடைய பிறந்த நாளை எல்லாரும் அவங்கவுங்க பிறந்த நாள் மாதிரி ரொம்ப உற்சாகமாக கொண்டாடுறதுனால விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப புகழ்பெற்ற விழாவாக இருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு வரும்போது நம்ம பல்வேறு விஷயங்களை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற திருவிழா வந்து எப்படி எங்கே தோன்றுச்சு, அது எப்படி இந்தியா முழுக்க பரவுச்சு அப்படிங்கிற ஒரு வரலாற்று அறிஞர்கள் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இது வந்து மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜியோட ஆட்சி காலத்திலே விநாயகர் வழிபாடு, விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் வந்து ஓரளவு தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இது எப்போ மிகவும் பிரபலம் அடைஞ்சிதுன்னு பார்க்கும்போது இந்தியாவை வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு திருவிழா தேவைப்பட்டது இல்லையா? அப்போ காங்கிரஸ் இயக்கத்தோட முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய இந்த விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலகங்காதர திலகர் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை அடிப்படையாக வச்சு இந்த தேசிய எழுச்சிக்கு மக்களை ஒரு மாதிரி ஒன்று சேர்த்ததுனால இந்த விநாயகர் சதுர்த்தி விழா அன்றைக்கு வந்து பெரிய அளவுக்கு அப்போவே வந்து சுதந்திரம் அடைவதற்கு முன்னமே பார்த்திங்கன்னா அது ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருச்சு. இந்த விநாயகர் சதுர்த்தி விழா வந்து அங்கே தொடங்கினாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்டத்தோட ஒரு பகுதியாக மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து இந்தியா முழுவதும் பரவுனது அப்படிங்கிறத நம்மளுடைய வரலாற்று அறிஞர்களோட கருத்தாக இருக்குது. அடுத்தது தமிழகத்தில் விநாயகர் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இதில் ஒரு கதை ஒன்று வரும். அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டில் இப்போ வந்து பல்லவர்களோட ஆட்சி தான் தமிழகத்தில் பெரும்பான்மையான பகுதியில் நடைபெற்றுட்ருக்கு. அப்போ முதலாம் நரசிம்ம பல்லவன், அதாவது பிற்கால பல்லவர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா அதோட தொடக்கமாக வந்து மகேந்திர பல்லவனை நம்ம பேசுவோம். மகேந்திர பல்லவனுக்கு அடுத்தது வந்து அவருடைய மகன் வந்து நரசிம்ம பல்லவன். அவர் தான் வந்து நம்ம மாமல்லன் அப்படின்னு சொல்லுவோம். வரலாற்றில் தோல்வி காணாத மன்னர்களில் ஒரு மன்னர் அப்படின்னு பார்க்கும்போது நரசிம்ம பல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாமல்லன் ஒரு முக்கியமான நபர். இவருக்கு வாதாபி கொண்டான் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாதாபி நகர்லேருந்து தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்ருக்கிற 2ஆம் புலிகேசியை இங்கேருந்து படையெடுத்துட்டு போய் அவரை வந்து கொன்னுட்டு அந்த நகரையும் தீக்கரையாக்குனதுனால அவருக்கு வாதாபி கொண்டான் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. இந்த நரசிம்ம பல்லவனோட படைத்தளபதியாக இருந்தவர் தான் வந்து பரஞ்சோதி அப்படிங்கிற பேரில் வருவார். இவர் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் வந்து தளபதியாக இருக்கும்போது அந்த வாதாபி நகரில் வெற்றியெல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கேருந்து ஒரு இருந்தக்கூடிய அந்த விநாயகர் சிலையை இங்கே எடுத்துகிட்டு வந்தார். அதுலேருந்து தான் இங்கே விநாயகர் சதுர்த்தி விழா தொடங்குனது அப்படின்னு சொல்லக்கூடிய இப்படி ஒரு வரலாற்று அறிஞர்கள் கருத்தும் இருக்குது. ஆனால் அதற்கு முன்னாடியே பல்லவர்களுடைய இந்த வாதாபி போருக்கு முன்னாடியே திண்டிவனம், அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரத்தை ஒட்டியுள்ள அந்த ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஆலக்கிராமம் அப்படிங்கிற ஊரில் உள்ள விநாயகர் வந்து இதுக்கெல்லாம் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்ததாக சொல்லப்படுகிறதுனால அப்போ விநாயகர் சதுர்த்திங்கிறது வந்து இப்போதைக்கு கொண்டாடப்பட்டாலும் விநாயகர் வழிபாடுங்கிறது வந்து எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடியே இந்தியாவிலும் தமிழகத்திலும் தொடங்கிடுச்சு அப்படிங்கிறது வந்து இந்த வரலாற்று கருத்துக்கள் மூலமாக நம்மளால் நிச்சயமாக உணர முடியுது. அடுத்து
இன்னொரு சிறப்பை பார்க்கணும். விநாயகருக்கும் கம்ப்யூட்டருக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கறது தான் வந்து கம்ப்யூட்டரு. அதே போல் கணபதி அப்படின்னு பார்க்கும்போது முருகன் வந்து மயில் மேலே ஏறிட்டு உலகத்தை சுற்றி வர்றதுக்கு முன்னாடி அம்மாவும் அப்பாவும் தானே உலகம், அதனால் அவங்கள சுற்றி வந்து அந்த மாம்பழத்தை வாங்கிட்டாருன்னு புராணத்தில் சொல்கிறோம்ல. அதாவது கான்செப்ட் ரெண்டும் ஒன்று. இருக்கிற இடத்துலையே உலகமாக மாற்றிக்கிறதுல வந்து இந்த கம்ப்யூட்டரும் கணபதியும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 1969ஆம் ஆண்டில் தான் அமெரிக்காவில் இணையதளத்தோடு கூடிய ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கப்பட்டதாக ஒரு அந்த ரிசர்ச்சில் சொல்கிறாங்க இல்லையா. அதுவும் வந்து ஆவணி மாதத்தில் தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அதுவும் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தொடங்கப்பட்டதாக ஒரு ஜாதகம் இருக்குது. இந்த விநாயகருக்கு வந்து அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு லக்கணத்தை போட்டு நீண்ட காலமாக இது விநாயகர் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புராண ரீதியாக சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு இல்லையா. இந்த ஜாதகமும் அந்த கம்ப்யூட்டரை முதல்ல வடிவமைக்கப்பட்ட 2 காலகட்டத்தையும் சித்திங்கன்னா கிட்டத்தட்ட 2த்துக்கும் அதிக அளவுக்கு ஒற்றுமை இருக்கிறத சொல்லிட்டு கம்ப்யூட்டரும் கணபதியும் அப்படிங்கிறதுல ஒரு கட்டுரை மாதிரி தொகுத்து எழுதியிருப்பார் என்னுடைய ஆசான் நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள். இந்த நேரத்தில் நம்ம அதை நினைவு கூறுவதற்கும் கடமைப்பட்டிருக்கோம். அப்போ கம்ப்யூட்டர் வேகத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கணும்னா நீங்கள் கணபதியை வணங்கணுங்கிறது வந்து இதன் மூலமாக சொல்லப்படக்கூடிய ஒரு மறைமுகமான ஒரு கருத்து. இவர் வந்து அஸ்த நட்சத்திர சேர்ந்தவர், கன்னிராசியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அஸ்த நட்சத்திரம் மற்ற எந்தெந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் தாராபலனாக வருகிறதோ அவர்களெல்லாம் விநாயகரை வந்து ஒரு காரியம் தொடங்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபட்டு தொடங்கினா நிச்சயம் கை கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் மட்டும் இல்லை. அது மட்டும் இல்லை, அடுத்தது கன்னிராசி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கன்னிராசி வந்து அறிவு நுணுக்கத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் புகழ்பெற்றது. அப்போ அதனால தான் விநாயகர் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் இங்கே இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கலாம். அப்போ கன்னிராசிங்கிறது நிலத்தத்துவ ராசி, நிலத்தை அடிப்படையாக கொண்ட ராசி இல்லையா. அப்போ அதற்கு திரிகோண ராசியாக கருதப்படக்கூடிய மகர ராசி, ரிஷப ராசி இதற்கும் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினாங்கன்னா அவர்களுக்கு விநாயகர் வந்து ரொம்ப எளிமையாக அருள் பாலிப்பார். அதுக்காக மற்ற ராசிக்காரங்களுக்கு மற்ற நட்சத்திரக்காரங்களுக்கு அருள் பாலிக்க மாட்டாரா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இந்த எளிமையான கடவுளை, எல்லாருக்கும் நெருக்கமான கடவுளை, ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் காட்சி கொடுக்கக்கூடிய இந்த விநாயகரை வழிபடுவதன் மூலம், அவருடைய பிறந்த நாளான விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதன் மூலம் நிச்சயமாக விநாயகருடைய அருள் நமக்கு கிடைக்குங்கிறது தான் இந்த விநாயகர் சதுர்த்திக்காக நாம் தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு செய்தி. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.